சங்கர ஹரஹர சங்கர மகாபெரிவா சரணம். 12/2/2024 முதல் 18/2/2024 வரை உள்ள பலன்கள். 13/2 செவ்வாய்க்கிழமை மாசப்பரப்பு மாசி மாதம். 14/2 புதன்கிழமை வசந்த பஞ்சமி. இந்த வசந்த பஞ்சமி ரொம்ப நல்ல குழந்தைகளுக்கு படிப்புக்கு கல்விக்கு எல்லாம். சியாமலா நவராத்திரியில் அந்த பஞ்சமியை சிறப்பாக எல்லாரும் எடுத்துப்பா. அதோடு அன்றைக்கி ரேவதி நட்சத்திரமும் வந்திருக்கு, பஞ்சமியும் வந்திருக்கிறதுனால அது ரொம்ப சிறப்பான நாள். 16 வெள்ளிக்கிழமை ரதசப்தமி. எப்போதுமே ரதசப்தமி தை மாதம்தான் வரும். ஆனால் தை மாதம் அமாவாசை கழித்த சப்தமியாக இருக்கணுங்கிறதுனால இந்த தரம் மாதம் போயிடுது. ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. மேஷ ராசிக்கு சந்தோஷம் ஜெயம் நிறைந்த வாரம். எடுத்த காரியம் எல்லாத்துலேயுமே நல்லதாக நடக்கும். ஆனால் கொஞ்சம் மறதியும் இருக்கும். குழந்தைகளால் நல்லது நடக்கும். குழந்தைகளுக்கு மிகவுமே நல்லதாக நடக்கும். தந்தையார் தாப்புனார்கிட்ட கொஞ்சம் பிரச்சனைகளை குறைச்சிருந்தா அவள் அவங்களுக்கு நல்லதே செய்வாள். உத்தியோகத்தில் லாபமும் உண்டு, சில நெருக்கடிகளும் இருக்கும். அதனால் உத்தியோகத்தை அனுசரித்து போகணும். வெளியூர் செல்லக்கூடிய நேரமும் இருக்குது. வெளியூர் செல்றது கைப்பொருளில் கொஞ்சம் கவனம் வேணும். கடன்லாம் இல்லாத நிம்மதியாக இருக்கிற வாரம் தான் இது. இந்த வாரம் நீங்கள் சிவசிவ மந்திரமும் ராம மந்திரமும் செஞ்சுன்னு வந்தால் உங்களுக்கு மிகவுமே நல்லது. ரிஷப ராசிக்கு இது நல்ல வாரம்தான். கவலைப்படக்கூடிய வாரமாக கிடையாது. குழந்தைகளால் உங்களுக்கு நல்லாவே லாபம் ஏதோ கிடைக்க போகுது. தாயார் தகப்பனாரும் கொஞ்சம் உங்கள்கிட்ட அனுசரித்து தான் போவாள். உத்தியோகத்தில் கொஞ்சம் நன்னாவே தான் இருக்கும். ராகு 11ல் இருக்கிறதுனால உங்களுக்கு லாபமும் உண்டு. கேது 5ல் இருக்கிறதுனால நீங்கள் பிள்ளையாரையும் வழிபட்டு பூர்வ புண்ணிய கோவிலுக்கு, உங்கள் பழைய கோவிலுக்கு உங்களால் என்ன செய்ய முடியுமோ, இல்லை உங்கள் குலதெய்வமோ அந்த சுவாமியை நீங்கள் மனசில் நினச்சிட்டு எல்லா காரியமும் செய்ய உங்களுக்கு நல்ல ஜெயமே தான் நடக்கும். அதனால் நீங்கள் பிள்ளையாரையும் வழிபட்டுன்னு வருது. பொருளாதார தடைங்கிறது இந்த வாரம் உங்களுக்கு கிடையவே கிடையாது. ஆனால் நீங்களாக தேவையில்லாத அகல கால் வச்சேன்னா அது அகல இதுவாகிடும். உடம்பு கொஞ்சம் அசௌரியம் இருக்கும். அதனால் வேலைக்கு நீங்கள் சாப்பிட்டு கடைபிடிச்சுன்னு வரணும். சிவநாமமே உங்களுக்கு நல்லது. ஏண்டாப்பா சிவநாமம் கொடுக்குறான்னு எல்லாரும் நினைச்சிப்பேன். சூரியனை சனியை சேர்ந்து இருக்கிறதுனால சிவநாமம் தான் நம்ம எல்லாருக்குமே கை கொடுக்கும். மிதுன ராசி. மிதுன ராசிக்கு கொஞ்சம் அவசரப்படாத நிதானமாக காரியம் செய்யணும். ஏன்னா 8ல் செவ்வாய் இருக்கா. ஆனால் அதே 8ல் சுக்கிரனும் புதனும் இருக்கிறதுனால உங்களுக்கு லாபமும் உண்டு. செவ்வாய்ங்கிறவும் திடீர் அதிர்ஷ்டமும் கொடுப்போம். நம்ம வேகமாக காரியம் செஞ்சால் நம்மளை கொஞ்சம் இது பண்ணிடுவோம். அதனால் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் நிதானமாக, புறத்தியாரிட பேசுகிறதே கொஞ்சம் நீங்கள் நிதானமாக இருக்கணும். தாயார் தகப்பனார் உங்களுக்கு அனுகூலமும் இருக்காது, கெடுதலும் பண்ண மாட்டால் நல்லாவே இருக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு நிதானமாக நீங்கள் செயல்பட்டீங்கன்னா வெளிநாடு கிடைக்கிறதுக்கு கூட சான்ஸ் உண்டு. நமக்கு அது வேணும்னு நாங்கள் போட்டியாக போனால் அந்த காரியம் தடங்கலாகிடும். கிடைக்கிறது நமக்கு பகவான் பார்த்துப்பார் அப்படின்னு இருந்தேன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்குது. தாயார்கிட்ட அமைதியாகவே பேசுங்க. தாயார் திடீர்னு கோவப்படக்கூடிய நேரமாகவும் இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் தாயார்கிட்ட நிதானமாகவே இருங்க. ஏதாவது சிவன் கோவிலுக்கு போய் நீங்கள் தீபம் போட்டுன்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு மிக நல்லது. கடகராசி. கடகராசிக்கு இந்த வாரம் நல்ல வாரம்தான். ஆனாலும் உங்களுக்கு 8ல் சனியும் சூரியனும் இருக்கிறதுனால நீங்கள் எல்லார்கிட்டையுமே ஜாக்கிரதையாக இருக்கணும். முன்கோபங்கிறத உங்களுக்கு குறைச்சிடணும். நீங்கள் ரொம்ப பெருமைக்கு ஆசைப்படாத சாதாரணமாக இருந்ததுனாலே சனி பகவான் உங்களுக்கு நல்லா இது செய்வார். நீங்கள் ஆடம்பரமாக இருக்கணும்னு நினச்சேன்னா சனி பகவான் உங்களை இது பண்ணிவிடுவார். 9ல் ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு லாபமும் வரும், பிரச்சனைகளும் வரும். அதை நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். குரு 10ல் இருக்கிறதுனால உத்தியோகத்தை இந்த இடம் மாறலாமா, அந்த இடம் மாறலாமா, அந்த இடம் மாறலாமாங்கிற நமக்கு நிலையான ஒரு உத்தியோகம் இருக்கிற வரைக்கும் நம்ம எதுலேயுமே படப்படாது, கோவப்படப்படாது. அதை அமைதியாக கொண்டு போகணும். தாயார் தகப்பனார் உறவுகள்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். 2வது பாயிண்ட்டு, உங்கள் குழந்தைகள்கிட்ட நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் கண்டிச்சேன்னா அவள் உங்கள்கிட்ட திருப்ப பாஞ்சிருவா. அதனால் குழந்தைகள்கிட்ட நீங்கள் அனுசரிச்சுன்னு போகிறது தான் உங்களுக்கு நல்லது. குழந்தைகள் படிப்பில் கொஞ்சம் நீங்கள் கவனம் கொடுத்தேன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். நீங்கள் மகாவிஷ்ணுவை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வர உங்களுக்கு சகல காரியமும் நல்லதாக நடக்கும். சிம்ம ராசி. உங்களுக்கு எல்லாமே ஜெயந்தான்.
உங்கள் ராசி அதிபதி 7லேயே இருந்துட்டு உங்கள் ராசியே பார்க்குறார். எதிராளியும் உங்களுக்கு லாபமாக தான் நடந்துப்பார், உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடத்துப்பார். ஆனால் உங்களுக்கு தாங்கிற ஒரு அகந்தையை நீங்கள் குறைச்சிட்டே ஆகணும். 2வது பாயிண்ட்டு, கடன் ஏதானும் வரக்கூடிய நேரம் இருக்குது, உடல் உபாதைகள் இருக்குது, அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைகள் படிப்புக்காக செலவு செய்யக்கூடிய காலகட்டமும் இருக்குது. வீடு ஆடம்பரத்துக்காக நீங்கள் செலவு செஞ்சீங்கன்னா அது சிரமம். ஆனால் உங்களுக்கு சகோதரர் மூலமாக சில செலவுகள் வரலாம். உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்லாவே லாபம் கிடைக்கக்கூடிய நேரம் இருக்குது. நீங்கள் சூரிய நாராயணரையும் சிவனையும் வழிபட்டுன்னு வர உங்களுக்கு சகலமும் நன்மையாக நடக்கும். கன்னி ராசிக்கு உங்கள் ராசி அதிபதி 5லேயே நிற்கிறார். அதோட தனஸ்தானாதிபதியும் 9வது அதிபதியும் சேர்ந்து 5லேயே நிற்கிறதுனால உங்களுக்கு சகலமும் நன்மையாகவே நடக்கும். ஆனால் 3க்கு உடையவனும் 8க்கு உடையவனும் செவ்வாயும் இருக்கிறதுனால நீங்கள் முட்டி மோதி ஒரு காரியத்தை செய்யாத அமைதியாகவே செஞ்சுட்டு வரக்கூடிய காலகட்டம். 2வது பாயிண்ட்டு, உங்களுக்கு தொழிலில் ஒரு மேன்மை கிடைக்கக்கூடிய நேரமாகவே இது இருந்துட்டு இருக்குது. குழந்தைகள்கிட்ட நீங்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா குழந்தைகள்னால சின்ன சின்ன செலவு வரும். அதுவே ஒரு படிக்கிறதுக்கோ ஒரு பொருள் வாங்கிறதுக்காகவோ இருந்தால் உங்களுக்கு ரொம்ப நன்மையாகவே ஆகும். அதேமாதிரி தாயார் வழியிலையும் கொஞ்சம் செலவுகள் இதுவாக இருக்கும். அதேமாதிரி மனைவியோ நமக்கு எதிராளி இருக்கிறவாள் மூலமாகவோ சின்ன சின்ன பிரச்சனைகளோ செலவுகளோ வரும். அதனால் நம்ம அமைதியாகவே போயிட்டு இருந்தால் இந்த வாரம் நமக்கு எல்லாமே வெற்றி மேலே வெற்றியாகவே கிடைக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, சிவநாமத்தை சொல்லிண்டு ராமநாமத்தை சொல்லிண்டு காரியத்தை நடத்தினேன்னா எல்லா காரியமும் ஜெயம். துளாராசிக்கு ராசி அதிபதியே 4ல் இருக்க. அதோட உங்களுக்கு 9க்கும் 12க்கும் உடைய புதனும் இருக்கு. அதோட 2, 7க்கு உடைய செவ்வாயும் அங்கேயே நிற்கிறார். அப்போ வீட்டு வேலை கொஞ்சம் செலவுகள் செய்ய ஆசைப்படக்கூடிய நேரம். ஆனால் நீங்கள் ரொம்ப பெரிய ஆடம்பரமாக செய்யணுங்கிறது கொஞ்சம் நினைக்கக்கூடாது. ஏன்னா சனி வீட்டில் போய் எல்லாம் நிற்கிறதுனால பழசை அப்படியே மாற்றாத நீங்கள் அந்த வீட்டை புதுப்பிக்கிறதோ சின்ன சின்ன வேலைகளோ செஞ்சால் உங்களுக்கு ரொம்பவே அருமையாகவே இருக்கும். 2வது பாயிண்ட்டு, சூரியனும் சனியும் 5ல் இருக்கிறதுனால நீங்கள் குழந்தைகள்கிட்ட ரொம்பவே கண்டிப்பு கொடுக்க வேண்டாம். ஆனால் நார்மலாக பார்த்துட்டு வந்தால் அதுவாகும். உங்களுக்கு கடன்லாம் குறையக்கூடிய நேரமான நேரம்தான். எதிராளிகள் எல்லாருமே உங்கள்கிட்ட ரொம்பவே நன்னாவே இருக்கக்கூடிய காலகட்டம். குருவும் உங்களுக்கு சாதகமாகவே தான் இருக்குது. அதனால் இந்த வாரம் உங்களுக்கு தன லாபம், திரவிய லாபம் எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டம். வேலையிலையும் நல்ல நிலைமைக்கு தான் உங்களுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் எப்போதுமே நரசிம்ம பெருமாளையும் லட்சுமி நாராயணரையும் வழிபட்டுன்னு உங்களுக்கு எல்லாமே ஜெயம். ரிஷிக ராசி, உங்கள் முயற்சி எல்லாமே வெற்றியாக மாறக்கூடிய காலகட்டம். பணவரவும் பொருளாதாரமும் உங்களுக்கு நன்னாவே இருக்கும். வீடு வண்டி வாகனத்தில் கொஞ்சம் செலவுகளும் இருக்கும். பூர்வ குலதெய்வம், குழந்தைகள் அந்த விஷயத்தில் உங்களுக்கு செலவு செய்ய முடியுமா இருக்கும். உங்கள் குலதெய்வத்தை நினச்சிட்டு நீங்கள் ஏதான ஒரு செலவு செஞ்சாலும் அது உங்களுக்கு நன்னாவே தான் இருக்கும். 2வது பாயிண்ட்டு, குரு கோவிலுக்கு போயிட்டு வந்தால் உங்களுக்கு இன்னுமே நன்னா இருக்கும். ஏன்னா கொஞ்சம் பொருளாதாரத்தில் கொஞ்சம் குருவுக்கு சிரமப்படக்கூடியதுனால குருவை நீங்கள் மனசால் உங்களுக்கு எந்த குரு தோன்றுறதோ, உங்களை யாரை குருவாக நீங்கள் நினச்சிக்கிறீங்களோ அவளுக்கு நன்னா செஞ்சுட்டே வாங்க. வேலையில் மேன்மை கிடைக்கக்கூடிய காலகட்டம்தான். எதுக்குமே அவசரப்படாத நீங்கள் காரியம் செய்கிற போது உங்களுக்கு சகல காரியமும் வெற்றியாக தான் கிடைக்கக்கூடிய காலமாக இது இருக்குது. நீங்கள் முருகப்பெருமானை கும்பிட்டுன்னு வர உங்களுக்கு எல்லாமே நன்மையாக நடக்கும். தனுசு ராசி, இந்த ராசிக்கு குரு 5லேயே இருக்கார். அதனால் 5லேயே இருந்துட்டு உங்கள் ராசியும் பார்க்குறார். அப்போ நல்ல காலகட்டம்தான். இப்போ 7 நாட்டு சனியும் உங்களுக்கு இல்லை, அவரும் கொஞ்சம் நகர்ந்து போயிட்டார். அதனால் அந்த காரியமும் எல்லாமே ஜெயமாக தான் இருக்குது. சூரியனும் 3ல் இருக்கிறதுனால உபஜயஸ்தானத்தில் இருக்கிறதுனால எல்லாமே வெற்றி. 4ல் இருக்கிற ராகு உடல் உபாதைகளை கொஞ்சம் கொடுக்கும். அதனால் சரீரத்தை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. எக்ஸசைஸ் பண்ணுறீங்களோ, நேரத்தில் சாப்பிட்றீங்களோ, இல்லை தியானம் பண்ணுறீங்களோ, அதேமாதிரி ஒரு பொறுப்பை நீங்கள் எடுத்துனீங்கன்னா உங்களுக்கு நல்லது. கூட்டாளிகள், குழந்தைகள் அவள்கிட்டலாம் நல்ல லாபமாகவே தான் உங்களுக்கு இருக்குது. 10ல் கேது இருக்கிறதுனால நீங்கள் தொழிலில் ரொம்ப வேகமாக போனால் உங்களை கீழே இறக்கிடுவேன். அதனால் உங்கள் வேலையை கரெக்டாக அந்தந்த டயத்துக்கு நீங்கள் முடித்தா தான் உங்களுக்கு அந்த கேதுவால் உங்களுக்கு ஒத்தாசை பண்ண முடியும். நீங்கள்
மகாகுருவை நினச்சிட்டு தியானம் பண்ணினாலே உங்களுக்கு சகல காரியமும் ஜெயமாயிடும். மகர ராசி. மகர ராசிக்கு 2லேயே சனியும் சூரியனும் சேர்ந்துருக்கிறதுனால வார்த்தையில் கண்டிப்பாக நிதானம் தேவை. 2வது பாயிண்ட்டு, பொருளாதாரத்தையும் கொஞ்சம் எண்ணி செலவழிச்சேன்னா உங்களுக்கு நன்னாவே இருக்கும். சகோதர ஸ்தானத்து மூலமாக அனுகூலமும் உண்டு. 4வது வீடு வாகனத்தில் ஓரளவு லாபமும் உண்டு. வேலையில் கொஞ்சம் சந்தோஷமான நேரமாக தான் இருக்குது. வெளியூர் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலையும் பகவான் உருவாக்கி தரக்கூடியது இருக்குது. அதை நீங்கள் கரெக்டாக முயற்சி எடுத்துட்டு அப்படியே நிறுத்தினேன்னா உங்களுக்கு காரியம் கைகூடும். குழந்தைகளால் உங்களுக்கு இந்த வாரம் சந்தோஷம்தான் கிடைக்க போகிறது. அது எந்த விதத்தில் எப்படி கிடைக்குங்கிறது தெரியாது. குழந்தைகளுக்கு ஏதான ஒரு நல்ல சூழ்நிலை அமையும். நீங்கள் உங்கள் குடும்பத்தை கொஞ்சம் நல்லாவே பார்த்துக்கணும். வார்த்தையை எதுவுமே விட்டுடக்கூடாது. நீங்கள் எதிரில் இருக்கிற யார்கிட்டையுமே எதிர்த்து பேசாமல் நீங்கள் போயின்னு இருந்தாலே உங்களுக்கு சகல வெற்றியும் கிடைக்கும். நீங்கள் ஆஞ்சநேயரையும் சிவனையும் வழிபட்டுன்னு வர உங்களுக்கு சகல காரியமும் நன்மை. கும்பராசிக்கு நல்ல வாரம்தான். நீங்கள் சூரியனும் சனியும் உங்கள் ராசியிலேயே இருக்கிறதுனால உஷ்ண சம்பந்தமாக இல்லாத உங்கள் உடம்பை ஃபஸ்ட்டு நீங்கள் கவனிச்சுக்கணும். 2வது பாயிண்ட்டு, 2ல் ராகு இருக்கிறதுனால நீங்கள் வார்த்தையை கொஞ்சம் குறைச்சல்னா உங்களுக்கு எல்லாமே நன்னா இருக்கும். 8ல் கேது இருக்கிறதுனால உங்கள் வேகத்தை கட்டுப்படுத்தி நீங்கள் காரியம் செய்கிற போது தான் உங்களுக்கு சகல காரியமும் ஜெயமாகும். 2வது பாயிண்ட்டு, 12ல் சுக்கிரன் புதன் செவ்வாய் எல்லாம் இருக்கிறதுனால வீட்டு விஷயமாக செலவு செய்ய முடியுமா இருக்கும். வெளியூர் வெளியிடங்களுக்கு ஒரு சந்தோஷ செலவும் பண்ணக்கூடியமான நேரமாக தான் இருக்குது. குழந்தைகளுக்கும் சந்தோஷமான செலவுகள் நீங்கள் செய்ய முடியுமா தான் இருக்கும். குழந்தைகளுக்கு அது சந்தோஷமாக இருக்கும், உங்களுக்கு அது கொஞ்சம் செலவாக காட்டும். 2வது பாயிண்ட்டு, தாயார் வழியோ உங்களுக்கு தகப்பனார் வழியிலையோ ஏதோ ஒரு ஆதாயம் கிடைக்கிறதுக்கு இந்த வாரம் நன்னாவே தான் இருக்குது. தொழிலில் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே இருந்துட்டு வரணும். அப்படி இருந்தேன்னா உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு முழுக்க இப்போ இன்னும் ஒரு வருஷத்துக்குமே சனீஸ்வரன் உங்கள் ராசியில் வக்கரமாயோ வர வரைக்குமே உங்கள்கிட்ட இருக்கிறதுனால நீங்கள் நிதானமாக தான் இருக்கணும். ஆனால் இந்த மாதம் பூரா உங்களுக்கு சிவநாமம் சிவனை பார்த்துட்டு சோஸ்திரம் சொல்கிறது இதுதான் உங்களுக்கு நன்மை பயக்கும். மீனராசி. இந்த ராசிக்கு தனலாபம் நன்னாவே தான் இருக்குது. 2வது பாயிண்ட்டு, 11ஆம் இடமும் நன்னா தான் இருக்குது. 2ஆம் இடமும் நன்னா தான் இருக்குது. எல்லாமே லாபமாக தான் இருக்குது. பிரயஸ்தானத்தில் சனியும் சூரியன் இருக்கிறதுனால வெளியூர் வெளிநாட்டுக்கு இப்போ நீங்கள் மெனக்கடுறது உங்களுக்கு நன்னாவே வரும். குழந்தைகள் மூலமாகவும் லாபம். உத்தியோகத்துலேயும் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கிற நேரமாக தான் இருக்குது. 2வது பாயிண்ட்டு, நீங்கள் பணத்தை தேவையில்லாத செலவு பண்ணாங்க. கொஞ்சம் விரயம் இருக்கிறதுனால ஏதான ஒரு பொருளை அதை பின்னால் லாபமாக வரக்கூடிய அளவுக்கு நீங்கள் மாற்றிட்டேன்னா இந்த தரம் உங்களுக்கு நன்னாவே இருக்கும். உங்கள் குலதெய்வத்தை நினச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் பிரார்த்தனை பண்ணினா போகிறோம், உங்களுக்கு எல்லா காரியமே வெற்றியாக கிடைக்கும். 2வது பாயிண்ட்டு, இந்த ராசியே மீனாட்சிக்கு உடையவர். 2வது பாயிண்ட்டு, இப்போ ஷாமலா நவராத்திரி ராஜமாதங்கியே பச்சை நிறத்தில் உள்ளதுதான். அங்கே நீங்கள் மீனாட்சியை சோஸ்திரம் பண்ணிட்டு வர உங்களுக்கு சகல காரியம் நன்மையாக நடக்கும். ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. உங்களுக்கு இந்த இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. நன்றி.